வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுடையதாக இருந்தாலும் ஏற்கனவே இதை பற்றி நீங்கள் அறிந்திருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் படிக்கிறவங்க இருப்பாங்க, யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. முதலாவது கம்ப்யூட்டர்ன்ற என்ன? கம்ப்யூட்டர்ன்ற என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இன்புட்டை உள்ளெடுத்து அதை ப்ரொசஸ் பண்ணி தகவலை வெளியிடுறதுன்னு கம்ப்யூட்டர். இப்போ முதலாவதாக ஒரு கம்ப்யூட்டர் முதல் ஆரம்பித்த காலத்துலன்னு பார்த்தோம்னா முதலாவது கம்ப்யூட்டர் இருக்கல. முதலாவது இருந்தது அபாகஸுங்கிற எண் சட்டம் இருந்துச்சு. அந்த எண் சட்டம் 2000 வருஷத்துக்கு முந்தி இருந்து பயன்படுத்தப்பட்டு பழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த பழங்காலத்தில் அஸ்ட்ரானமிக்கல் கல்குலேஷனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா முன்னைய காலங்களில் நிறைய வான்வெளி தொடர்பான விஷயங்களை அறிகிறதுக்கு, நிறைய பூகோள ரீதியான விஷயங்களை அறிகிறதுக்கு எல்லாம் அஸ்ட்ரானமிக்கல் கல்குலேஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்துக்கிட்டு அண்டி கைத்ரா மெக்கானிசம்ங்கிற ஒரு கல்குலேட்டரும் அஸ்ட்ரோலபிங்கிற ஒரு கல்குலேட்டரும் இது பூகோள ரீதியான ஒரு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டர்ன்றா ஃபர்ஸ்ட் முதல்ல எவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடித்தளம். அடுத்தது வந்துக்கிட்டு அபாகஸ் எண் சட்டம் மூலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கணித்தல்களை மேற்கொள்வதற்காக வேண்டி. அதுக்கு பிறகு 17ஆம் செஞ்சுரியில் ரெண்டாவதாக மெக்கானிக்கல் கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டது. இதை பிளேஸ் பஸ்கால்ங்கிறவர், கோட்ஃப்ரெட்ங்கிறவரும் பஸ்கல் கால்குலேட்டருங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு அடுத்த செஞ்சுரி 19ஆம் செஞ்சுரியில் சார்லஸ் பபேஜ்ங்கிறவரால் டிஃப்ரென்ஸ் இன்ஜினை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டிஃப்ரென்ஸ் இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டு அது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அட்வான்ஸ் பண்ணி அனலைட்டிக்கல் இன்ஜினுங்கிற ஒன்றையும் செஞ்சார். அதுக்கு பிறகு தான் இந்த கம்ப்யூட்டரோட வளர்ச்சி மேலும் மேலும் அதிகரிச்சு. த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வியாத க்ளோசஸ் கம்ப்யூட்டர்ஸ். இதை டெவலப் பண்ணவங்க பிரிட்டிஷ் கோட் பிரேக்கர்ஸ் தான். இதை கண்டுபிடிச்சாங்க. த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை கண்டுபிடிச்சவங்க பிரிட்டிஷ் கோட் பிரேக்கர்ஸ். அவங்க வந்துக்கிட்டு க்ளோசஸ் மார்க் 1ங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு வந்துக்கிட்டு ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர். அதை அட்வான்ஸ் பண்ணி க்ளோசஸ் மார்க் 2ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இது 1944 காலப்பகுதியில் கண்டுபிடிச்சாங்க. இது வளர்ந்துக்கு வர டைமில் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா வந்துக்கிட்டு ENIACங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு பர்பஸுக்கும் ப்ரோக்ராமபிளான வேலைகளை செய்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறது தான் ENIAC. இது யூஎஸ்ஆமியால் கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததாக கமர்ஷியல் கம்ப்யூட்டர்ஸ் ஆக லயோனிக் எலக்ட்ரானிக் ஆஃபீஸ் லியோ 1ங்கிற கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க. இது வந்துக்கிட்டு யூனிவெக் வாஸ் த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். பிறகு கமர்ஷியலான கம்ப்யூட்டராக யூனிவெக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு தான் நிறைய தேவைகள் என்டர்டைன்மெண்ட்டில் சரி, ஃபினான்சியலில் சரி, இ-காமர்ஸில் சரி, பர்சனல் ரிசர்ச்சில் சரி, கம்யூனிகேஷன் அண்ட் எஜுகேஷனில் கம்ப்யூட்டர் பயன்பாடு அதிகரித்தாங்க. இதுக்காக வேண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிற ரெக்யர்மெண்ட் ஒன்று தேவைப்பட்டிருக்கு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்டர்நெட் அலோவன்ட்டும் அந்த காலகட்டத்தில் பெருகுது. இதில் முதலாவது பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இது மெயின் எலக்ட்ரானிக் கம்போனண்ட்டாக வெக்கியம் டூப் பயன்படுத்தினாங்க. மெமோரியா, மேக்னெட்டிக் ட்ரம், மேக்னெட்டிக் டேப் பயன்படுத்தினாங்க. இதில் லாங்குவேஜ், இதில் எழுதின ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ், அதாவது இயந்திர மொழியை பயன்படுத்தினாங்க. இதுக்கு பவர் கன்செப்ஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தானே, பவர் கன்செப்ஷன் கடும் அதிகமாக இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கூடுதலாக கன்செப்ஷன் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஸ்பீட் சைஸ் எடுத்துக்கொண்டோம்னா ஸ்பீட் கடும் ஸ்லோவாக இருந்துச்சு. வெரி லார்ஜ் அண்ட் இன் சைஸ் அண்ட் வெரி ஹெவி இன் வெயிட். கடும் வெயிட்டாகவும் லார்ஜாகவும் சைஸில் பெருசாகவும் இருந்துச்சு. இன்புட் அவுட்புட்டை பார்த்தோம்னா இன்புட் அவுட்புட் டிவைஸாக பஞ்ச் கார்ட்ஸ், பேப்பர் டேப் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ENIAC, யூனிவெக், எட்வர்க்ங்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆகி கம்ப்யூட்டர் ஆரம்பம் தோன்றிச்சு. அதாவது இந்த ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட காலப்பகுதியிலேருந்து தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்ங்கிற 5 வகையான ஜென்ரேஷன்கள் தோன்றிக்கு. இவ்வளவு தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை முடிவு. ரெண்டாவது எடுத்துக்கொண்டோம்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் மெயின் எலக்ட்ரானிக் கம்போனண்ட்டாக டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டு சின்ன குட்டி டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. மெயின் மெமரியா, மேக்னெட்டிக் கோர், மேக்னெட்டிக் டேப், டிஸ்க்குங்கிறதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துக்கிட்டு அதே மெஷின் லாங்குவேஜ் இல்லாட்டி அசம்பிளி லாங்குவேஜ், அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட மொழின்னு சொல்கிறேன். இதை பயன்படுத்தினாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக. இதெல்லாம் லோ லெவல் லாங்குவேஜாக தான் இருந்துச்சு. பவர் கன்செப்ஷனை பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை விட லோ பவர் கன்செப்ஷனை இன்றைக்கி ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட்டை கொஞ்சம் குறைவாக தான் பயன்படுத்திக்கி, அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ண போல்
ஸ்மாலர் இன் சைஸ்லேயும் ஸ்மால் ஆயிடுச்சு. ஸ்பீட் சைஸை பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை விட இம்ப்ரூவ் ஆகிக்கிற ஸ்பீட் இதெல்லாம் சைஸும் சின்னதாகி. இன்புட் அவுட்புட் டிவைஸை பார்க்க போனால் பஞ்ச் கார்ட்டும் மேக்னெட்டிக் டேப்பும் பயன்படுத்தினாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக IBM 1401, IBM 7090 இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்ததாக நம்ம தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை பார்க்க போகிறோம். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் மெயின் எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டாக பயன்படுத்தப்படி ஐசி. மூணாவது கம்ப்யூட்டரில் ஐசி பயன்படுத்தப்பட ஐசின்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்கிறோம். மெயின் மெமரியாக டிஸ்க்கும் லார்ஜ் மேக்னெட்டிக் கோர் மேக்னெட்டிக் டேப்பும் பயன்படுத்தினாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜில் பயன்படுத்தும். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் ஹை லெவல் லாங்குவேஜில் பயன்படுத்தினாங்க. உதாரணமாக பஸ்கல், பேசிக், ஓபோல், போட்ரான்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பயன்படுத்தினாங்க. இது கொஞ்சம் ஹை லெவல் லாங்குவேஜாக இருந்துச்சு. பவர் கன்செப்ஷன் எடுத்துக்கொண்டோம்னா செகண்டு கம்பேர் பண்ணக்குள்ள லோ பவர் கன்செப்ஷனை இன்றைக்கி. அடுத்தது ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட், குறைவான ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிக்கி. ஏன்னா ஸ்மாலர் இன் சைஸ்லையும் செகண்ட் ஒப்பிடக்குள்ள சைஸில் ஸ்மாலாகவும் இருந்துச்சு. ஸ்பீட் எடுத்துக்கொண்டோம்னா செகண்டு கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்பீட் கொஞ்சம் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கி. அதாவது ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது இல்லாமல் ஸ்மாலாகவும் இருந்துச்சு, சீப்பான கிடைக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு, எஃபிஷியண்டாகவும் இருந்துச்சு. அடுத்து இன்புட் அவுட்புட் டிவைஸை பார்க்க போனால் மேக்னெட்டிக் டேப் இந்த காலகட்டத்தில் கீபோர்ட், மானிட்டர், பிரிண்டர் எல்லாம் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. மேக்னெட்டிக் டேப், கீபோர்ட், மானிட்டர், பிரிண்டர் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கான எக்ஸாம்பிள் IBM 360, IBM 37 PDP 11, UNIVAC 11, Note 8 எல்லாம் பயன்படுத்தினாங்க. அடுத்ததை பார்க்க போனால் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்துக்கிட்டு மெயின் எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டாக மைக்ரோ ப்ராசஸர் பயன்படுத்தப்பட்டுச்சு. மைக்ரோ ப்ராசஸர்ண்டா VLSIன்னு சொல்கிற வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்கிற மைக்ரோ ப்ராசஸர். மெயின் மெமோரியாக ROM எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஃபோர்த் ஜென்ரேஷன்லாம் ROM. அடுத்தது அதாவது இதை செமிகண்டக்டர் மெமோரிஸ்ன்னு சொல்கிற ROM எல்லாம். அடுத்ததாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக ஹை லெவல் லாங்குவேஜ்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. தேர்ட் ஜென்ரேஷனை விட இதில் ஹை லெவல் லாங்குவேஜ்கள் பயன்படுத்தப்பட்டு இப்போ வரைக்கும் இந்த லாங்குவேஜ்கள் பாவிக்கப்பட்டு இருக்கு. பைத்தான், C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், ரஸ்ட், கொட்லின் அப்படியான ஹை லெவல் லாங்குவேஜ்கள் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லையும் பயன்படுத்தினாங்க. இதுலேருந்து தான் தேர்ட்லேருந்தே துவக்கம் ஆச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஃபோர்த்தில் இப்போ வரைக்கும் இருக்குது. பவர் கன்செப்ஷன் எடுத்துக்கொண்டோம்னா தேர்டை ஒப்பிடக்குள்ள கடும் லோ பவர் கன்செப்ஷன் ஆகும், ஹீட்டை லெஸ்ஸாக ஜென்ரேட் பண்ணுறக்கூடியதாகவும் ஸ்மால் சைஸில் ஸ்மாலாகவும் இருந்துச்சு. ஸ்பீட் சைஸில் பார்க்க போனால் நல்ல ஸ்பீட் தேர்டை கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்பீட் நல்லா இருந்துச்சு. அதாவது விலை குறைஞ்சதும் இருந்துச்சு, நல்லா எஃபிஷியண்டாக உழைக்கக்கூடியதும் இருந்துச்சு. இன்புட் அவுட்புட் டிவைஸை பார்க்க போனால் கீபோர்ட், பாயிண்டர் டிவைஸ், ஆப்டிக்கல் ஸ்கேனர், மானிட்டர், பிரிண்டர் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாம் ஃபோர்த் ஜென்ரேஷனில் பயன்படுத்தினாங்க. எக்ஸாம்பிளாக IBM PC Star 1000, Apple II, Apple Macintosh, TEC10, PDP 11 போன்ற கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்தப்பட்டு ஃபோர்த் ஜென்ரேஷனில். அடுத்தது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்துக்கிட்டு மெயின் எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டாக பயன்படுத்தினது AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தினாங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில். அதாவது இதில் வந்துக்கிட்டு ULSIங்கிற டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனுங்கிற டெக்னாலஜி. இது வந்துக்கிட்டு பேரலல் ப்ராசஸிங் மெத்தட் இருந்துச்சு. மெயின் மெமரியாக பயோ சிப்ஸ்கள் பயன்படுத்தி இப்போ இருக்கிற பயோ சிப்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா ஸ்னாப்ட்ராகன், பயோனிக் ரெண்டெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்துக்கிட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக, அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பேக்கிற மோடர்ன் ஹை லெவல் லாங்குவேஜாக தனிப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது பைத்தன், R, C++, ப்ரோலாக் அப்படியான ஹை லெவல் ஹியூமன் லாங்குவேஜ். ஒரு ஹியூமனுக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு தொடர்பு அதிகமாக வைக்கக்கூடியதுகள் பைத்தன், ஜாவா, ப்ரோலாக் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள். இதில் பவர் கன்செப்ஷனை பார்க்க போனால் கடும் லெஸ் பவராக இருந்து கடும் ஹீட்டிங் குறைச்சி தரும் லெஸ்ஸான பவர் நீக்கி. ஸ்பீடாக வந்துக்கிட்டு ரீமார்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீட், நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு. அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்புட் அவுட்புட் டிவைஸாக கீபோர்ட், மானிட்டர், மவுஸ், ட்ராக் பேட், டச் ஸ்க்ரீன், பென் ஸ்க்ரீன் இப்போ இருக்கிற அனைத்து டிஜிட்டலான சாதனங்கள் எல்லாமே இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் பயன்படுத்தப்பட்டு ஸ்கேனர், பிரிண்டர் அப்படி எல்லாம். எக்ஸாம்பிளாக இப்போ IBM நோட் புக், பாரம் 10,000 எல்லாமே இருக்குது. இவ்வளவு தான் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்.
இவ்வளோ தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ற முதலாவது ஆரம்பிச்சிலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஜென்ரேஷன்கள் இதுதான். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதை உங்களுடைய படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள், நபர்கள், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.